ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா லோடிங் லோட் தான். ஒரு 10 நட மண் ஓட்டணுமா. இன்றைக்கி சேர் ஓட்டுற வேலை இல்லை, எதிர்த்தே கிடச்சிது. எங்கடா போயிட்டான் டிரைவரு? ஏன்டா நான் வரங்காட்டி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் வரங்காட்டி ஆரம்பிச்சிட்டிங்களா? அதுக்காட்டி அங்கே கொஞ்சம் வேலை குஞ்சிடான். தானே அஜித்து போகிறது. இவன் சேச்சி பார்த்துட்டு வேற செட்டை போடுவானே. ஏய் நான் வீடியோ எடுத்துகிட்டு போக மாட்டேன். அந்த செட்டை வணக்கம் வணக்கம். செட்டை போட்டு டும்முங்க. அதை எங்கே போயிட்டான் அவன்? அந்த தெருத்தில் வருவானா? எங்கடா போயிட்டான் டிரைவரு? சரி நக்கிப்டியெல்லாம் ஹலோ எங்க சாமி ஓனர்? ஓகேன்பா, ரொம்ப நாள் கழிச்சு லோடிங் வீடியோ. எதுவுமே இல்லைன்னு நினச்சோம். இன்னைக்கு தான் ஒரு லோடிங் வீடியோ கிடச்சிருக்குது. இந்த பக்கம் எல்லாம் பள்ளமாக இருக்குது, மேடாக இருக்குது. இந்த பக்கம் மேட்டை அள்ளி பள்ளத்தில் கொட்டுறாங்க. அந்தான ஓட்டுறது தான் 100 ரூபாயும். சரி ஒன்றும் வேலை இல்லை. சரி அஜித் அதை எடுத்துகிட்டு போடா அப்படின்னு. ஃபில்டர் ஏன்டா இப்படி இழுத்துட்டு இருக்குது? ஏன் இதை மட்டமாக வச்சு டைட் பண்ணா ரோப் அதில் போகுது. அஜித் என்ன சொல்கிறாரு? மாமா மாமன் தாண்டலாம் போதும், நீ எப்படா தாண்டறன்னு கேட்கலாம்ல. கொஞ்சம் ஏறி தான் கட் பண்றத. அங்க ஏறி கட் பண்ண முடியாது, ரொம்ப டயர் அகலத்துக்கு தான் இருக்குது அந்த இது. சரி இல்லைன்னா கொஞ்சம் குட்டை வருவா, இடிச்சுட்டு சொல்லலாம்ல. ஐயோ அப்பா, என்னடா ஆனந்த பிளாட் தடம் இவ்வளோ உயரமாக இருக்குது, கீழே இவ்வளோ பள்ளமாக இருக்குது. அதெல்லாம் இப்போ போகிற பிளாட் பூராமா அப்படி 4 பள்ளம். புழு உயரமாக போடுறாங்களா பாரு பிளாட்டு. ரோட்லேருந்து கீழே குளிர் விழுந்து தான் வீடு கட்டண மாட்டேங்குதா? வீடு கட்டுறோம் மண் விடுது. எவ்வளோ பணத்துக்கு இன்னைக்கு மண் எங்கே விற்கிது? அங்கே பாரு ஹைட் ஏற்றுறாங்க பாரு, தெரியுதா? மேலே பழம் அடிச்சுக்கிறாங்கல்ல. ஆமாம், அந்த மட்டத்துக்கு அந்த ரோடு. சரி தான், இன்னைக்கு மண்ணே கிடைக்கலையாம். இதில் வேற எல்லாம் ஹைட் ஏற்றுறாங்க எங்கே பார்த்தாலும். நம்ம சிங்கக்குட்டி வண்டி வருது, எல்லாம் சேர் அடித்து நம்ம வண்டியே அட்ரஸ் தெரியாது இருக்குது. ஏன்டா பைப்பில் சொல்கிற மாதிரி கேளு, அப்புறம் கோவம் வந்துட்டா பொட்டி மேலே இடிப்பானுங்க. ஓகே, நம்ம உத்துல பிடிச்சி ஆனந்தபுரம் அந்தான கொட்டுறோம். அவரது குட்டி வண்டிப்பா, திரும்பும்பா. ஏமாப்ல
ஏமாப்பிள இப்போ ஃபோட்டோ எடுத்தோம்ல இந்த ஜேசிபியில் சுற்றுற ஃபேன் கூட தெரிஞ்சுக்கிறா சுற்றி இருக்குதா ஆனால் நின்று தானே எடுத்துக்குது ஒரு புள்ளி செகண்டில் எடுக்குது மைக்ரோ செகண்டில் எடுக்குது அந்த ஃப்ளாட்டு கொட்டிட்டு மாப்பிள அடுத்த ஃப்ளாட்டு சொல்கிறதெல்லாம் கொட்டுவோம் ஃபோன் பண்ணாங்களா சேரோட்ட கூப்பிட்டாங்க நான் வண்டி ஓடிக்குது அப்படின்ட்டேன் ஓடிட்டு போகலாம் இந்த வண்டி கொடுத்தீங்கன்னா தான் ஆகும் என்ன எனக்கு நான் என்ன கேஜுவல் தூக்கிட்டு தான் ஓட்டணும் தூக்கிட்டு வரதுக்கும் வண்டி இல்லை கேட்டால் வருவான் அப்படிங்கிறான் எந்நேரம் வருவான்னு தெரியலையே அகராதி வீடியோ வந்துட்டு என்னை இடித்து 10 பைசா தேராது என்னால் பொட்டி ஓட்டையே பண்ணிவிட்டான்டா இது எப்போ எடுத்தது தெரியுமா நம்ம பொட்டிக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பொட்டி அவனுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன கொஞ்சம் பணமாக சம்பாரிச்சிருக்கும் பொட்டி இப்படியே வந்து கீழே அப்படியே ஓடி கூட சொல்ல உள்ள ஓரல வேணாமாம்மா கோல்டன் ஏடா ஒரு வண்டிக்குனாச்சும் எல்லா பிரேக்கும் பிடிக்குதா ஒரு வீலு டர்ன்னு இழுத்துக்கிட்டு வருது அப்படிதான் இருக்கு உங்க வண்டி இருக்காது உங்க வண்டி பிரேக்கா பிடிக்காது எங்களதெல்லாம் பிரேக்கு அதே கிட்ட பிரேக் பிடிச்சி ஓட்டினா கெத்து காட்ட முடியும் பிரேக் இல்லாத ஓட்டினா தான் கெத்து காட்ட முடியும் ஓட்டில் இருக்குது வேலை இல்லை போகலாம் ரை 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 ஆமாம் இது டிஸ்டன்ஸ் கம்மி தானே டூ வீல் ரை இன்னும் டர்னிங் ரேடியேஷன் அதிகம் ஐடில் திறப்ப முடியாது அதெல்லாம் லூஸ் ஆகணுமா இப்போ ஓடி ஓடி இப்போ தானே 1200 ஓடி இருக்குது இதெல்லாம் ஓட்ட ரொம்ப கம்மி மாப்பிள்ள வருஷம் 2000 ஓட்டணும் அப்போ தான் வண்டி எடுத்து கடன் கட்ட முடியும் வெறும் 1000 400 300லாம் ஓட்டினோம்னா என்னைக்கு டிவிக்காரன் தூக்கிட்டு போகிறான்னு மனசில் நினச்சி ஓட்டணும் பார் ஏன் மூடி தான் வந்து திறக்கிறத வரகாட்டியுமே பாதி மண்ணு கொட்டுது ஏய் ஏப்பா நீ கம்முன்ற நான் இப்போதான் வந்தவொடனே பாட்டு போடாதான்னு சொல்லி வச்சேன் நீ வந்தவொடனே பார்த்தியா இன்னொரு தூரமா பாரு திருடன் வந்தவொடனே நான் அந்தாட போட்டா போது போட்டுருவான் வருவாரா அவன் வந்தான் அவன் 7:30 6 தாங்கிறது கம்ப்யூட்டர் நம்ம இருந்தாலும் டிராவல் பண்ணுவானே எல்லாத்துக்கும் ஆகும் நம்மளை ஒரே தூக்கில் தூக்கிடுவாங்க நம்மளை மார்க்கே பண்ணிடுவாங்க எப்படி கொண்டு போறீங்க கோழி அமுத்துற மாதிரி அமுத்தி விடுவேன் அப்படிமா அப்படின்றாங்க ஏறி பிரேக் அடிச்சு இல்லடா வரும் நான் ஓட்டு அதில் எடுத்து கொண்டுட்டா இழுத்து பாருங்க சோளக்காட்டில் எப்படி ஓட்டணும் எதை கொடுத்தாலும் நான் ஓட்டு வாங்கணும் நான் ஓட்ட மாட்டேன்னு சொல்லி நீ முட்டுக்கல் அவர் இடிச்சுட்டு போயிட்டாரு அவன் ஓட்டுறானா நாம் ஓட்டணும் ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் தான் ஓட்டி நீ என்ன ஓட்டல நீ எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது நான் வண்டி தானே சொல்கிறேன்
ஏடானது எங்கேயோ உனக்கு ஓட்டி ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து போகலையா ஓட்டி பழகலையா திருப்புடா அவளோட ஏண்டா பண்ண அதெல்லாம் எந்திரிச்சிட்டாகுது போதும் போதும் போ ஓடு ஓடு லோடேஜ் லோடேஜ் இதுதான் அரை வேக்காடுங்கிறது அதுலேயே திருப்பிடா ஓட்டுறது 30 நடை இதில் எல்லாம் புட்டுக்கிட்டு போகிறது 2000 ரூபாய்க்கு குடு குளியிலே டக்குன்னு ஆகுது ஏதோ ஒரு வண்டிக்கு ஒரு 50 நடை ஓட்டினா ஒரு 5000 ரூபா கிடைக்கும் ஏதோ ஒரு 1000 ரூபா டீசல் போயிட்டா கூட வேறு கொட்டுறது நல்ல பிளாட்லேயே தான் அதா தெரியுறேண்ணா வாசல் இந்த மாதிரி தூக்குதுடா மாதிரி எவ்வளோ 10 நாளைக்கு ஒரு நடை டீசல் போயிரும்டா டே ஏசிபியில் என்னன்னு தெரியல ப்ரோ பம்பல்லேருந்து டீசல் தொட்டு போடுது தொட்டு போடலை ஊட்டுது ஆனால் இன்னும் மாற்றாக்குறாரு ஓனர் எங்கே போயிட்டார் ஜேசிபி ஓனர் இன்னொரு வண்டி இருக்கிறாரு மகேந்திரன் அங்கேயே இருக்கிறானோ வருவான் இப்போ ஓனர் வந்துட்டார்ல வருவான் பாரு முன்னதாக வருவோம் ஓ ஓனருக்கு அவனுக்கு தான் இல்லை பெட்டா ஒரு மணி நேரம் சேரு ஒட்டாடுல ஓட்டால வழி இல்லைடா வேற ஒன்று ஆடிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு டிஸ்டர்ப் தரல ஒன்னா உன் மூஞ்சி மறைக்குது அந்த தாய் எங்க அப்படி போகுது என்ன நேரம் போனாதான் வண்டி இழுக்குதான்னு டயர் ஒரு பறிச்சு எடுத்தால் தான் எடுத்த மாதிரி முந்நூறுல விட்டா போகணும் என்ன டீசல் போகுதில்ல அது கடல் அதில் ஊற்றலாம் நம்மளுக்கு ஒரு சொட்டு போனால் கூட விட்டுட்டு போகணும் பழம் என்னத்தை கேட்குற போதும் பின்னாடி தான் போகணும் இருந்தால் தான் நடிப்பாங்க அதை அழைக்கிறது கஷ்டப்படணும்டா பழம் நாங்களாம் இனிமேல் லோடு ஓட்டுறதெல்லாம் அரிதாகி பேர் மாட்டேதுனானது இப்படியே போச்சுன்னா இந்த ஊக்கு என்னைக்கு மாத்தலான்னுக்குற கட்டாவாதுல என்னடா அது இதுக்கு என்னடா பண்ணுது சரி இனிமேல் எடுத்து போட்டேன் நீ ஊக்கு மட்டும் மாத்தினா போ சாப்பிட்லாம் மாற்ற அவ்வளோ
ஊக்கு மட்டும் கரைச்சிட்டு வந்து வச்சுக்கா. நான் அப்படி தான் வச்சுக்கிறேன். ஏன் செத்து போன மாதிரி தூக்குது? 50 ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. அது எப்பறம் பம்பு கட் ஆச்சு ஒரு பக்கம்? ஏலத்தை இறங்கும்போது பாரு, எதெல்லாம் உட்காந்துன்னு பாரு பாரு. அட கவுட்டி இன்னும் கொஞ்சம் வரைச்சி விட்டுருக்கணும் அந்த பக்கம் பார்த்து. அப்படி அழிச்சு உடஞ்சிச்சா? பம்பெல்லாம் இந்த ஐட்டம் போயிடுச்சுன்னா அந்த வேலை செய்கிற வேலைக்கே போகக்கூடாது. அப்படியே வாங்கிட்டு வந்துட்டியா? ஒரு மாற்றி விட்டு அப்படியே கம்பு கிடக்குன்னு மாற்றி விட்டேன். ரோட்டில் பேராவில் வந்த போச்சு, பேராளத்தை போட்டு எவனை கேட்டாலும் சைஸ் கேட்கறான், மயிரம் கேட்கறான். அவன் ஓட்ட மட்டும் கரெக்டான இடம் கொடுத்தான். பம்பு வாங்கும்போதே இப்போ எழுத அந்த போட்டியில் இருக்கிறது அப்படி தான் ஒன்று புதுசாகவே இருக்குது. அந்த பம்போடையே வாங்கிட்டு வந்துட்டேன். பம்பு வாங்கும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் காஞ்சி பேர் தான் தெரியலையா? டவரை பிரிக்க வைக்கும். ஆப்பில் ரொம்ப குரு பார்க்குறோம். ஓல்டேன் ஸ்லோ. ஓரமாக தான் போகிறான். இதே இந்த மண்ணை இடிச்சு விட்றதுக்கா? பக்கத்து காட்டில் ஏறிற போதுங்கிறான். அதெல்லாம் மாப்பிள்ளை கன் மாதிரி ஓட்டுவார். கட்டதாரிக்கு அருமையாக ஆகும். கொடுப்பாங்களா? நாம் ஃபஸ்ட்டு வெளியே போனாவே நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்களே. ஓகேன்பா, இந்த இடத்த அள்ளி விட்டு இதில் வந்து இந்த பக்கத்து அலையெல்லாம் அடிச்சுட்டு மட்டம் பண்ணிவிடுவாங்க. என்ன பிளானில் பண்ணுறாங்கன்னே தெரில. அங்கங்கே மண்ணு கிடக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்துருந்தோம்னா இது எப்படி ஓட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு இதை பற்றி ஓரளவுக்கு தெரியும். ஏதோ ஆனந்த கரைக்கு சரி சும்மா இருக்கிறோம்ல, நடைக்கு 100 ரூபா தராங்க. ஏதோ ஒரு 30 நடை ஓட்டினா ஏதோ செலவு காய்ச்சின்னு தான் வந்தேன். ஏதோ ஓடிடும், பொழுதுக்கு ஓட்டுறாங்களாம், ஓட்டுட்டோம். செகண்ட் ஹேண்டே எடுத்துக்கலாமா? இப்போ புதுசியாக அவ்வளோ வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட்டு கேட்கணும். செகண்ட் ஹேண்டுக்கு ஒரு 5 to 6 ரூபாயில் எடுத்துக்கணும். ஆண்டவன் ஏதோ ஒரு இந்த 2-3 மாதத்தில் ஏதோ ஒரு முடிவு சொல்லியே ஆகணும். போன பேசி வந்தால் போதும் பாரு. ஏன் அதில் இருக்கவே சொல்கிறத டீசல் போகுதுல்ல. நீங்கள் அள்ளி கொட்டுட்டோம். நம்ம போயிட்டு பொழுதோட வேலை இருந்தால் வருவோம். நம்ம போயிட்டு சேர் மதியம் 2 மணி நேரம் இருக்குது. நாங்கள் போய் நம்ம சேத்தனாச்சும் ஓட்டுவோம். இவங்க ஓட்டுட்டோம்.
கிரீஸ் அடிக்கிறதில்ல, ஒன்று அடிக்கிறதில்ல, கறக்கான்னு கத்துது. அதே பின்னு தேஞ்சு போச்சு. அது என்னதங்க மாதிரி அடிக்கிறது, எல்லாம் செட்டாக மாத்திரத்தானே அப்படிங்கிறான். ஏய் எதுவுமே வேண்டாம்னு சொல்றது இல்லை. அதெல்லாம் டைமுக்கு இறங்கிட்டு இருக்குது. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடு. இது சட்டுமணி தானே, அவள் திடீர்னு போடுங்க. நான் தான் முன்னையே சொல்லலை, அவன் இப்போ தான் வண்டி பழகிட்டுக்கிறான், ஓட்டில் பழகிட்டுக்கிறான். இந்த பழவர பசங்க தான் அப்படி பண்ணோம். கிளச்சில் அவுன்னு விட்டு பார்க்கறது, ஒரு வீல் விட்டு பார்க்கறது, 3ஆம் கீரில் போட்டு பார்க்கறது. மாப்பிள்ள ஓட்டுறது காலமுல்லாம் ஓட்டி சலிச்சு தான் ஆகணும். ஏடா டேய், இந்த வண்டி மாதிரிலாம் அப்பப்பெல்லாம் மாற்ற முடியாது. அதெல்லாம் பிக்சடு தான். காலமெல்லாம் ஒன்றே தான் ஓட்டணும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்பிக்கை துரோகம். அதெல்லாம் எதுவுமே பண்ணாது, அது ஐயிலே இருக்கட்டும். சீக்ரெட் நம்ம மையந்திரம் வந்தாலும் கொஞ்சம் பண்ணா இருக்கும். ஆனால் அவன் வரல. இந்த நட போய் அங்கே கொட்டுறதை போய் நோட் பண்ணுவோம். எப்படி கொட்டுறாங்கன்னு பாருங்க. அங்கே ஒரு ஆள் கணக்கு போட்டு காட்டுக்காரரை எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. சரி பேட வைக்காத வண்டி ஓவர் ஆட்டம் ஆடுது. சம்பாதிக்கிற காலத்தில் என்ன தான் பண்ணுறாரோ தெரியல ஓனர். ஆப்ரேட்டர் நல்லா ஓட்டுறாரா? இவரெல்லாம் குறைஞ்சது ஒரு 10-15 வருஷமாக ஓட்டிகிட்டு இருப்போம். சின்ன பையன்லாம் ஓடிக்கிறானு. இன்னொருத்தன் வரும், அவன் இன்னும் அதிகமாக ஓட்டும். லோடு கணக்காக இவங்களுக்கு அவர் கணக்கான்னு தெரில. அவர் கணக்காக தான் இருக்கும். நானே இல்லை ஓத்துறவன் நான் தானே மாமா காலி அப்படிம்மா. வேற எதுவும் சொல்ல மாமா நான் என்ன மாமா பண்ணிட்டேன் விட்டுனா முடிஞ்சு போச்சு மாமா அப்படிம்மா. இது இடிக்கலையா? இடிக்கல. சரி தூக்கி கொஞ்சம் உயரமா தூக்கி கேட்டு போடு. என்னம்மா அதிகமாக பிடிச்சி விட மாட்டேங்க. அதை செக்கிங் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை. அப்புறம் அவத்தை நப்பிட்டு வர அடிச்சா கூட பில்துக்கு அடிச்சுட்டு போயிட மாட்டேங்குது. இல்லை காற்று பிடிக்கலன்னா வண்டி பிறட்டும். எதுக்குடா 7 கீர் ஒன்று பண்ணுற? மேப் ஒன்று அப்படியே சொல்லிட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிட்டா அவ்வளோதான். வெளியே வரல அளவரசாச்சா போதுமா? வெளியே வரல கிடச்சுன்னா அந்த பம்பில் இருக்கிறதே பூரா அடித்தா தான் ஆகும். வேற என்ன அடிக்கணும்? ஏதோ நிப்பில் கிடச்சி பக்கம்லாம் அடிப்பாப்புல. இதுக்கு அடி. இதுக்கு நிப்பில் காணோம். இதுக்கு எங்கே நிப்பில்? வந்துச்சு இந்த இதுக்கடி
போதும் விடு. போதும். நான் இப்படி தான் அடிப்போம். வேற வேற அவ்வளோதான் அது இருக்குது. அப்பதான் வாட்டமா உள்ள போகுதுமா. வண்டி எடுத்து வரணும்ல. போதும், இன்னும் கொஞ்சம் வா. இப்படிதான் நிறுத்தணும் என்னைக்குமே. ஒட்டி வந்து வண்டியோட டெம்பரேச்சர் மட்டும் வச்சு ஓட்டினீங்கன்னா தான் கரெக்டாக இங்கே லோடு போகிறதுக்கு வாட்டமாக இருக்கும். இது எதுக்கடா இப்படி மாட்டி விட்டுருக்குறாங்க? நாம் வண்டி எடுத்தால் முதல்ல இதை வெட்டி வச்சிடணும், அதை எடுத்து ஒரே லெவலாக வர்ற மாதிரி. ஏன்னா நாம் மகேந்திரா ஓட்டிவிட்டு இழுத்து மாட்டிவிட்டு செலு போடுவோம். அது எடுத்துடணும். அது எடுத்து விடுறது யாரால வருது? நான் எடுத்து விட்டுக்குவேன். நீ ஓட்டுறத பற்றி எல்லாரும் எடுத்து விடணுமா? இப்போ நம்ம 2 பேர் தான் ஓட்ட. நான் இழுத்துட்டு அப்படியே விட்டுருவேன். 2 பேர் தான். ஒன்றும் இல்லை தான். இந்த நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்படி நிறுத்தினா இப்படியே விட்டிங்கன்னா போது. அதெல்லாம் கடிக்கணுமா? இப்போ இந்த ரவுண்டாக இருக்குது பாரு பதுங்கல, அதை வெண்டு வச்சு மவுத்தை நாத்திக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இழுத்து விட்டுறலாம். அது எது கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த இடுப்பு வலிக்கிறாங்கல்ல, அவங்களாம் இன்ஜின் நம்மகிட்ட பொறுமை பத்தாது. அதனால தான் அது இழுத்து விடுறது. இழுத்து விட்டு நிமிந்துக்கலாம் இடுப்பு வலிக்காத கற்றுக்கு. வேறு எதுக்கு இல்லை அது. ஆனால் அது இன்னொரு வேலை செய்யணும். ஜெலு போடாமல் இப்படி தூக்கி விடணும். யார்கிட்ட அதான் எப்படி இருக்கு ஓட்டுறதுக்கு? அது கொஞ்சம் ஆயில் ஒன்று. நான் அதுக்கு தான் இவனோட போவாதரான்னு மாமா திட்டுறாங்க. திட்டிகிட்டு போகிறான். என்ன பையன்? சோதனை பையன். ஃபோனில் கேட்டு வேறு பின்னாடி தள்ளி வச்சுக்கேன். அதில் இதே கடை ஆங்கில போட்டு தூக்கிட்டாங்க. ஏன் ஹைட்டு பத்தாதா? ஹைட்டு கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் புளி உலக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய ஆங்கில வைக்கக்கூடாது, கம்மியாக வைக்கணும். 2 பக்கமும் ஏற்றிட்டாங்களா? அடிக்குதா என்ன வேலை 2 பேருக்கும் சோத்து கட்டு மாதிரி அடிக்கிறாங்க. என்ன இந்த வண்டியில் ஒரு ஆள் உட்காரது கூட இடம் பத்தல. என்னாச்சு? ஏய் தூக்குது. மொல்ல 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 ஹை கியரில் போட்டால் என்ன பண்ணுறோம்? 40 HP 39. 40 HP. அது இவ்வளோ தான் பிடுங்கும். மேலே போகும். முட்டுக்கல் தாங்குமா? என்ன இது இருக்குது, அது இழுக்காத போகுது. இந்த மேட்டுக்கு அசராத போகுது. ஐடி 50 HP இருக்குல்ல, 10 HP காணும். என்ன பண்ணுறப்ப இங்கிருந்து ரிக்வேஸா? மாப்பிள்ளையோட ரிக்வேஸ் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா வேட்டிக்குள்ள கை விடுறான். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை ப்ரோ. வேட்டிக்குள்ள கை விடுறான். மாப்பிள்ளை ரிக்வேஸ் பாரு என்ன ஸ்பீடாக ஓடுறாரு.
சரிப்பா நீ சொல்கிற இடத்துல கொட்டு. இன்னும் தானே வரும். ஸ்லோவாக தூக்குது. 5 டின்னு பம்பு தான். இதுவும் பாரு ஊக்கு என்ன கட்டிச்சு இருக்குன்னு பாரு. அவுத்து ஏற்றி ஏற்றியே ஓட்டுனாங்க. போதாங்களா? ஒன்றும் இல்லை. எதுக்குடா இப்படி அடிக்கிற? இறங்குது தூக்கலையே. போட்டு அப்படியே வந்துட்டேன். அதுக்குதான் உசுறு போய் உசுறு வந்து தென்னை வண்டிக்கு இது போவாது. இது ஏன் டீசல் போகுது, எங்கே வேணாலும் போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி டீசலும் போகுது. அதுக்கு தான் 45 இன்னும் போதுமானது. கட்டிங் கட்டிங் வேணுமா? கட்டிங் வேணுமா? ஓட்டுறத 100 ரூபா டீ ஸ்பான்சர் பண்ணுறீங்க. டீ ஆனந்த எப்படி கொண்டாந்து வச்சுருக்காங்க. அங்கே லோட் ஆகிட்டு இருக்குது. இந்த தலைவர் பேச சொல்கிறார். ஓகேன்பா, நீங்கள் ஓட்டுட்டோம். நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். நீங்கள் விட்டா இன்னும் பொழுதுனிக்கு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. போய் சேர்த்து வர 2 3 ஃபோன் பண்ணிட்டாங்க. ஓகேன்பா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ எடுத்துருக்கோம். பாய், டேக்கர். சரி ஆனந்த கிளம்புறேன். டாட்டா. மகராசனா ஓட்டிட்டு வாங்க. முன்னே இது இழுக்க முடியல. இதுக்கு எதாவது ஐடியா பண்ணு. அது வேறு வழியே இல்லை. ஒயரை கழட்டி தான் போகணும். நாளைக்கு பார்த்துக்கலாம். பாரு வரேன். டாட்டாடா, ஒரு டாட்டா வையா. டாட்டா